உபத்திரவத்திலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்கள் உபத்திரவத்தின் குகையிலிருந்து உங்களை தேவன் தூக்கி எடுக்க அவர் உங்களோடு கூட சதா காலமும் இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். தேவனோ அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட இருந்து அவனுக்கு உண்டான எல்லா உபத்திரவத்திலும் இருந்து அவனை விடுவித்தார் என்று வாசிக்கிறோம். எல்லா மனிதனோடு கூட தேவன் இருக்கிறார். எல்லா மனிதர்களோடு கூட கர்த்தர் இருந்து அவர்களுடைய உபத்திரவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அவனோடு கூட தேவன் இருந்தார் என்று வேதத்தில் வாசித்தோம். யார் அந்த மனுஷன்? யோசேப்பு என்கிற ஒரு மனிதன். இந்த யோசேப்பு தன் சகோதரர்களாலே விற்கப்பட்டவன். அவன் எகிப்திற்கு கொண்டு போகப்படுகிறான். எகிப்திலே போய் அங்க ஒரு ராஜாவினுடைய வீட்டிலே இருக்கிறான். அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அந்த இடத்துல நிறைய உபத்திரவங்கள் ஏற்படுகிறது. பாருங்கள், என்றைக்கும் கூட நீங்க வேலை செய்யற இடங்கள்ல, நீங்க இருக்கிற இடத்துல சில உபத்திரவங்கள் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். நீங்க எவ்வளவுதான் உண்மையா வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் தேவனுக்கு பயந்து நடந்து கொண்டாலும், சில மனிதர்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்தவும், சில மனிதர்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களை எப்படியாகிலும் அசிங்கப்படுத்தவும் நினைப்பார்கள். பாருங்கள், இந்த யோசேப்பு தன் சகோதரர்கள் யோசேப்பு மீது பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டு, மேல் வசனம் அதுதான் சொல்லுது. நீங்க 9வது வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும். பொறாமை கொண்டார்களாம் யோசேப்பு மீது தன் சகோதரர்கள். பொறாமை கொண்டுதான் இப்படி செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தேவனோ யோசேப்போடு கூட இருந்தார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து அவனை எல்லா உபத்திரவத்துக்கும் விடுவித்து, இல்லையா, எகிப்தில் உள்ள பார்வோனுடைய வீட்டில கிருபையும் ஞானத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனை அந்த வீடு அனைத்திற்கும் அந்த ராஜா அதிகாரியாக ஏற்படுத்தும்படிக்கு தேவன் உதவி செய்தார். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும் பொழுது அந்த மனுஷன் உபத்திரவம் ஏன் பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது. கடவுள் ஏன் இன்னைக்கு மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரு? ஏன் பாடு கொடுக்கிறாரு? இந்த உலகத்துல நான் அவரை துதிக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய நெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு என்று சில மனிதர்கள் யோசிப்பது உண்டு. குறிப்பாக விசுவாசிக்கிறவர்களுக்கு அதிகமான கேள்வி வரும், இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பு யாருக்கும் எந்த குற்றத்தையும் செய்யல. ஆனால் அவனுக்கு நிறைய உபத்திரவம் வந்தது வாழ்க்கையில. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். அப்படியானால் இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனிதனுக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனால் தேவன் எல்லா மனிதர்களோடு கூட இருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசு கூட இருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு கூடவும் இருக்கிறார். பிள்ளைகளோடு இருக்கிறார், உங்க குடும்பத்தோடு இருக்கிறார், உங்க உறவுகளோடு இருக்கிறார். எல்லோரோடும் கர்த்தர் கூட இருக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். இந்த யோசேப்பு எகிப்திலே
உண்மையாகவே அவன் தேவனுக்கு பயந்தவனாய் கொடுக்கப்பட்ட வேலையில அவன் அந்த பார்வோனுடைய வீட்டில் உண்மையாய் வேலை செய்து கொண்டிருந்தான். உண்மையா இருந்த அந்த மனுஷன் மேல நிறைய பொய்க்குற்றங்கள் சுமத்தப்பட்டதை பார்க்கிறோம். குறிப்பாக அந்த போத்திபருடைய மனைவி யோசேப்பு மீது ஒரு குற்றத்தை சுமத்துகிறார்கள். யோசேப்பு என்னை கட்டாயப்படுத்துகிறான் என்று சொல்லி ராஜாவினிடத்தில் அப்படியே காரியத்தை மாற்றி விட்டுட்டாங்க. ஆக்சுவலி அவங்க தான் யோசேப்பை எப்படி ஆகிலும் அடைய வேண்டும் என்று சொல்லி யோசேப்பை தொடர்ந்து அவனை வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசேப்பு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் இல்லையா? அவன் தேவனுக்கு முன்னாடி நான் எப்படி பாவம் செய்வது என்று சொல்லி அங்கேயே தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு வாழ்கிறான். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ்கிற மனுஷங்களுக்கு கூட உபத்திரம் உண்டு இல்லையா? உலகம் ஒரு உபத்திரம் கொடுக்குது. உங்களை உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் போதே உபத்திரவத்திலிருந்து தெரிந்து கொள்றேன். இப்ப பாருங்க, கவனிங்க. இந்த யோசேப்பு தேவனுக்கு பயந்து தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி அவன் தேவனுக்கு பயந்து அவன் வாழ்றதை பார்க்க முடியுது. ஆனால் அவன் மேல குற்றம் சுமத்தி அவனை சிறையில் அடைக்கிறாங்க. சிறைச்சாலையில கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பாருங்கள், சிறைச்சாலையில் இருக்கிறான். யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சிறைச்சாலை தலைவன், சிறைச்சாலையில் உள்ள தலைவன், சிறைச்சாலைக்கு தலைவன், அவன் அறிந்து கொள்ளுகிறான் யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த சிறைச்சாலையில யோசேப்பு எதையெல்லாம் செய்கிறானோ அதையெல்லாம் அவர் வாய்க்க பண்றாரு அப்படின்றத அறிஞ்சு கொண்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஒருவேளை உபத்திரப்படலாம், ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் எதை செய்றீங்களோ அதை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். அதை வாய்க்க செய்ய போகிறார். பாருங்க, ஒரு வசனத்தை நல்ல கவனிங்க. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தனவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தான். உங்களுக்கு உபத்திரம் இருந்தா கூட சில தயவுகளை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி தருகிறவராக இருக்கிறார். சில உதவிகளை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். சில உதவி செய்யக்கூடிய மனிதர்களை கர்த்தர் உருவாக்குவார். சிறைச்சாலை போன்ற ஒரு வாழ்க்கை, சிறையில் இருப்பது போல ஒரு வாழ்க்கை, உபத்திரவமான வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க யோசிக்கணும், கர்த்தர் கூட இருக்கிறார். இப்படிதான் சிறைச்சாலையிலே கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவர் நம்மோடு கூடவும் இருப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். விசுவாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஏன்னா அவர்தான் உங்களை தாயின் கருவில உருவாக முன்னவே கண்டு கொண்டவர். இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேரும் அறிந்து கொள்ளும்படி செய்தார். ஒருவேளை இன்றைக்கு உங்க உபத்திரவத்தை நீங்கள் பேசி கொண்டிருந்தாலும் உங்க கூட கர்த்தர் இருக்கிறத நீங்கள் பேசாமல் இருப்பது தவறு. நல்ல யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் பேசுங்கள். சிறையில இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.
ஒருவேளை சிறைச்சாலையில இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை தான் இன்னைக்கு என் வீட்லயும் இருக்குதுப்பா. ஒரு சிறையில இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சில குடும்பத்துல இன்னைக்கு நடக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். நம்ம சிறைச்சாலைக்கு போனாதான் சிறையிருப்பு அல்ல. நிறைய குடும்பத்துல வீட்டிலேயே சிறையிருப்புக்குள்ள இருக்கிறார்கள் மனிதர்கள். நம்ம பார்க்கிறோம். நிறைய வீட்ல ஐயோ சிறையில இருக்கிறது போல இருக்கு இந்த வீட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு உபத்திரவமா, இவ்வளவு போராட்டமா, நான் எதை செஞ்சாலும் தப்பா இருக்கு, நான் எப்படி நடந்தாலும் தப்பா இருக்கு, நான் எதை செஞ்சாலும் குற்றம் பேசுறாங்க, எதை செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் இப்படிப்பட்ட மனக்கசப்புகள், மன போராட்டங்கள் எழும்புகிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கலாம், ஐயா சிறைச்சாலையில் இருக்கிற வாழ்க்கை அதே மாதிரி தான் என் வாழ்க்கை இன்னைக்கு வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும், அதை நம்பணும், அதை நீங்க புரிந்து கொள்ளணும். தேவன் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. உங்களை விட்டு விலகாத அவர் தேவன். அவர் உங்களை தெரிந்து கொண்டவர் எப்படி உபத்திரவத்தில் உங்களை கைவிடுவார்? யோசேப்பை தெரிந்து கொண்ட தேவன், யோசேப்பை வேறு பிரித்த தேவன், யோசேப்பை நல்ல குணசாலியான மனிதனாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்த ஆண்டவர் எப்படி அவனை விடுவார்? எல்லா உபத்திரவத்திலிருந்து அவனை விடுவித்தாராம். எல்லா உபத்திரவத்திலும் இருந்து, இல்லையா? விடுவித்தது மாத்திரமில்ல, கிருபையும் ஞானத்தையும் அவனுக்கு தந்தார். கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து எந்த சிறையிருப்புக்குள்ள அடைத்தார்களோ, யார் சிறையிருப்புக்குள்ள போட்டார்களோ, யார் குற்றம் சுமத்தினார்களோ அவர்களுடைய வீட்டிலேயே திரும்பவும், அதாவது எந்த இடத்துல இவன் சரியில்லைன்னு சொல்லி அவனை தூக்கி சிறையில போட்டாங்களோ அதே இடத்துல இவன்தான் சரியானவன் என்று புரிந்து கொள்ளுகிற காலத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் உபத்திரவப்பட்டாலும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இருக்கிற இடத்துல உண்மையா ஊழியம் செய்யுங்க. இருக்கிற இடத்துல உண்மையாய் வேலை செய்யுங்க. இருக்கிற இடத்துல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்க வேலை செய்யுங்க. யோசேப்புக்கு கிருபையும் ஞானமும் இருந்துச்சு. யோசேப்புக்கு உபத்திரம் இருந்தாலும் அதிகமான கிருபையும் ஞானமும் இருந்துச்சு. ஒன்று சொல்லட்டுமா? நீங்க எவ்வளவுதான் உபத்திரம் அனுபவித்தாலும் உங்களுக்கு கிருபையும் ஞானமும் இருக்குது என்றத என்னால தெளிவா சொல்ல முடியுது. என்னால தெளிவா அறிந்து கொள்ள முடியுது. ஆமா, கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்போது உங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் தருவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை எல்லா உபத்திரவத்திலிருந்து விடுவித்தார். உங்களை எங்க மனிதர்கள் தூக்கி எறிந்தாங்களோ அதே இடத்திற்கு திரும்பவும் கர்த்தர் கொண்டு போவார். யோசேப்பை யார் குற்றப்படுத்தி தூக்கி, இனி இந்த வீட்டுக்குள்ள உனக்கு இடம் இல்லை, இனி இந்த வீட்டுக்குள்ள உனக்கு வேலையே கிடையாது, நீ உன் ஆயுசு முழுசும் சிறைச்சாலையில தான் கடக்கணும்னு சொல்லி அந்த வைராக்கியத்தோடு யோசேப்பை தூக்கி சிறையில போட்டாங்க. ஆனா யோசேப்பை தேவனாகிய கர்த்தர் அதே வீட்டிற்கு திரும்பவும் கொண்டு போகிறார். ஆமென். எந்த வீட்டுக்குள்ள இருந்து உங்களை தூக்கி எறிந்தாங்களோ அதே வீட்டுக்கு கர்த்தர் திரும்ப உங்களை கொண்டு செல்வார். எங்கிருந்து நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எங்கிருந்து தள்ளப்பட்டீங்களோ, எங்கிருந்து கைவிடப்பட்ட நிலையிலே வந்தீங்களோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை மறுபடியும் கொண்டு போய் அங்கேயே சேர்க்க போகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உபத்திரவத்தை கண்டு துவண்டு போகாதீங்க. உபத்திரவத்தின் குகையிலிருந்து தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உபத்திரவத்தின் மேல் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் எடுத்திருக்கிறார். எல்லா உபத்திரவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையும் ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஒரு விசேஷத்த ஞானத்தை தருவார். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பதை அநேகர் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அறிந்து கொள்வார்கள். அநேகர் அறிந்து கொள்வார்கள். உங்களுக்கு ஒரு விசேஷ ஞானம் இருக்கிறது என்பதை உங்களை மட்டுப்படுத்தினவர்கள் முன்பாக அந்த ஞானத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆமென். தாவீது இப்படி சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணத்தை அதனால நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்றார். சில நேரம் நம்ம நினைக்கிறோம் உபத்திரம் அழித்து விடுவதற்காக அல்ல,
சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க சில நேரம் யோசிப்பீங்க, ஐயோ தாங்கவே முடியலப்பா எனக்கு இந்த பாடு, என் இதயமே வெடிச்சு போற போல இருக்கு இந்த காரியம், இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நீங்க வேதனைப்படுவீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்புக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஒன்றுமே செய்யலாம எவ்வளவு வேதனை அடைந்திருப்பான். எவ்வளவு வேதனை, எவ்வளவு உபத்திரவம். ஆமா, அண்ணாள் பெண்ணினால் இருக்காங்க. இந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. இந்த பெண்ணினால் அண்ணாளை பத்தி குறை பேசுறாங்க, குற்றப்படுத்தி பேசுறாங்க. அண்ணாளுடைய இருதயம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும், எவ்வளவு உபத்திரம், அது எவ்வளவு பெரிய பாடு இல்லையா? இன்றைக்கு பிள்ளை இல்லாத இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய நிந்தனை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு அவச்சொல்லுகள். இப்படிப்பட்ட உபத்திரவங்களில் இருக்கிற உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, மனுஷர்கள் குற்றப்படுத்தினாங்க யோசேப்பை, சிறையில் அடைச்சாங்க. ஆனா யோசேப்புக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக சொல்றார் அவரை, தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி? அப்படின்னா தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார். யோசேப்பு அறிந்தான். யோசேப்புக்கு தெரிந்தது, தேவன் என் முன்பாக இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதே உபத்திரவத்துல கூட தேவன் கூட இருப்பதை உணர்ந்தான். சிறைச்சாலை தலைவன் பார்க்கிறான், யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவன் எதை செய்தாலும் அதை வாய்க்க பண்றாருன்னு சொல்லி. ஆமா, முழு பொறுப்பையும் சிறையில கொடுத்துட்டான். பாருங்களேன் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை உங்களுக்கு வாய்க்க செய்வார். இப்பொழுது இருக்கிற உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். இப்பொழுது இருக்கிற போராட்டங்களை கண்டு சோர்ந்து போவாதீர்கள். இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற மன உளைச்சல்களை கண்டு சோர்ந்து போவாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பலப்படுத்தும்படிக்கு இந்த நேரத்தில் அவர் இறங்கி வருகிறார். அவர் உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலனை அனுப்புவார். நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க, பலனடையுங்க, எழும்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வெக்கம் அனுபவித்த இடத்துல கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். யோசேப்பை எங்க வெக்கப்படுத்தினார்களோ அதே தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக யோசேப்பை வைத்தார். நல்ல புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, நல்ல புரிந்து கொள்ளுங்க. எது இல்லையோ கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார். எது இல்லை என்று நின்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, என்ன காரியம் நடக்கலன்னு சொல்லி மன உளைச்சலோடு உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, ஒரு சிறையிருப்புக்குள்ள வாழ்றது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இல்லை, உங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிக்கும்படி உங்களுக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தேவன் அருளுவார். விசுவாசிங்க. விசுவாசமா தேவனிடத்துல நீங்கள் செபியுங்க. நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று தாவீது கூறுவதை கவனிக்கணும். 119 சங்கீதம் 71வது வசனத்தில் அப்படி சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. என் வாழ்க்கையில வந்த எல்லா உபத்திரவங்களும் நல்லது. நான் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்வதற்கு உபத்திரவம் நல்லது என்று அறிந்த ஒரு மனிதன் தாவீது. இன்றைக்கு சின்ன காரியமானாலும் சோர்ந்து போறீங்களே, உங்கள் உபத்திரவத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் நிறைய, உபத்திரவத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட நிறைய காரியங்கள் நிறைய. அது உங்களை வெற்றிக்கு நேராக நடத்தி செல்லுகிறது. அது உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கிறதாக இருக்கிறது. உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போவாதீங்க. உபத்திரவத்தை கர்த்தர் முறையடிப்பார். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் உபத்திரவத்தை ஜெயித்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து எல்லா உபத்திரவங்களையும் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து கொண்டு தேவன் சும்மா இருக்கவில்லை. ஆமென். அவர்கள் உபத்திரவத்தின் குகையிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். பார்வோனால் ஒடுக்கப்பட்டார்கள், பார்வோனால் நெருக்கப்பட்டார்கள், பார்வோனால் அடிக்கப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கினார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். உபத்திரவம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது உண்மைதான். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உண்மைதான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், மோசே, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆண்டவர் ஆளோட்டிகள் நிமித்தம் இடுகிற கூக்குரலை கேட்டேன். வா,
அவர்களை விடுவிக்க நான் இறங்கி இருக்கிறேன். யோசேப்பை விடுவித்த அதே தேவன் தான் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கினார். சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தன் முகத்தை மறைக்காமலும் இருக்கிறாராம். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு தன் முகத்தை அவர் மறைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வார். உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஆமென். திராணிக்கு மேல உங்களை சோதிக்கப்பட ஆண்டவர் விடவே மாட்டார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். திராணிக்கு மேல சோதிக்கப்பட உங்களை விட மாட்டார். கொஞ்ச கால உபத்திரவப்படுவீங்க. அந்த உபத்திரவத்துல உண்மையா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு ஜீவகரிடத்தை கொடுப்பார். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை மகிமையா உயர்த்துவார். வேத வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில அப்படிதான் நடந்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஏமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கை பயணத்துல இயேசு கூட இருக்கிறார். எல்லா மனிதனோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அவர் சகல மனிதனோடு கூட தேவன் இருக்கிறார். மனுகுலத்தை மீட்டெடுக்கவே இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற சிறையிருப்பை மாற்றுவதற்காக இயேசு வந்தார். மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தகார இருள் விலகும்படியாக மனிதனுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்க இயேசு இந்த பூமியில இறங்கி வந்தார். சிலுவையில தன் ரத்தத்தை சிந்தினார். இயேசு ஜனங்கள் மேல் இருந்த பாவத்தை நீக்கி அவர்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு கிருபையும் ஞானம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இதுவரை நடப்பதற்கு ஞானம் இருக்கிறது, இதுவரை நீங்கள் பலனடைவதற்கு கிருபை இருக்கிறது என்று சொன்னால், இதுவரை நீங்கள் ஜீவனோடு வாழ்வதற்கு கிருபை இருக்கிறது என்று சொன்னால், அது இரட்சகராகி இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்ததே. கிருபையும் ஞானமும் உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தர் என்றென்னைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சோர்ந்து போவாதீங்க பிரியமானவர்களே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என் நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் தாவீது சொல்றான். என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கம் வரும்போது கர்த்தர் இல்லை என்று முடிவு செய்து விடாதீர்கள். நெருக்கம் வரும்போது ஏன் எனக்கு இந்த பாடு என்று சொல்லி சோர்ந்து போய் விடாதீர்கள். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்கி வருவார். உபத்திரவ நேரத்திலே பொறுமையா இருக்கணும். ரோமர் 12:12 சொல்லுகிறது. ஆமென். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியா தரித்திருங்கன்னு சொல்றார். ஜெபத்துல உறுதியா தரித்திருக்கணும். உபத்திரவத்துல ரொம்ப பொறுமையா இருக்கணும். உபத்திரவம் வரும் பொழுது நீங்கள் மனம் துவண்டு போவாதீர்கள். நீங்கள் எதிர்பார்க்காத சில காரியங்கள் உங்களை வந்து தாக்கும் போது, உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். யோசேப்புக்காக, சிறையில் இருக்கிற யோசேப்புக்காக ஒரு நாள் ஒன்று வந்தது. உங்களுக்கும் ஒரு நாள் வரும். தேவன் அந்த நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளில் உங்களை விடுவித்து தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். வேலை செய்யற இடத்துல வெக்கம் அனுபவித்தீங்களா? ஊழியத்துல வெக்கம் அனுபவித்தீங்களா? எந்த இடத்துல நீங்கள் பாடோடு கூட இருக்கிறீங்க, எந்த இடத்துல பிரச்சனையோடு கூட இருக்கிறீங்க, எந்த இடத்துல மனம் சோர்ந்து போய் இருக்கிறீங்க, என் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை தருவார். அதே இடத்துல கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து உங்களை உயர்த்துவார். ஆமென். எந்த மனிதன் உங்களை தூக்கி தூர போட்டாலும் அதே மனிதன் உங்களை தேடி வரக்கூடிய காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுக்குதான் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறது, தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் கூட இருந்தார். தாவீது எத்தனை முறை உபத்திரவம், எத்தனை முறை நெருக்கும் தாவீதினுடைய வாழ்க்கையில அவனுக்கு உண்டான நெருக்கம். அந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். நெருங்கி வந்து என் குரலை கேட்டு என்னை விடுவித்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சர்வ வல்லமுள்ள கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்பா. யோசேப்புக்கு அருளின ஞானத்தின் கிருபையும் அவர்களுக்கு கொடுத்து, இப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவத்தின் கட்டுகளை அவிழ்த்து
ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. ஐயோ, என் வாழ்க்கை சிறையிருப்பை போல் இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஓ, சிறையில் இருப்பது போல குடும்பத்தில் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். சிறையிருப்பு வியாதி என்கிற உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சுகமுண்டாகட்டும் அப்பா, சுகமுண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுதே உம்முடைய வல்லமை அனுப்புங்கப்பா, வல்லமை அனுப்புங்க ஆண்டவரே. தொடுங்க தொடுங்க தொடுங்க. Glory to God. தொடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன்பா. தொடுங்க ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது என் ஆவியானவர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று ஒரு விசுவாசத்தை நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாக்கித்தார். எல்லா மக்களையும் விடுவித்து ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கட்டளிடுங்க. அதற்காகவே நீ சிலுவையில ரத்தத்தை சிந்தினீர். சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலங்கிட நசுக்கி போட்டீர். இப்பொழுது எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. பிரியமானவர்களே, உங்கள் சமாதானத்திற்காகவே ஜீசஸ் ஃபயர் சர்ச் நடத்தும் விடுதலை உபவாச ஜெபம். நாள் வருகின்ற 25/3/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் தங்கராஜ் திருமண மண்டபம், பஞ்சட்டி பஸ் ஸ்டாண்ட் அருகில். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, வியாதியா, கடன் பிரச்சனையா? வாருங்கள், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். ஜேஎஃப்சி தலைமை போதகர் ரெவரண்ட் எஸ் மெஷாக் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுக்காக தனி ஜெபம் ஏறெடுப்பார். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9688619819 9150569819. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.